BJP does the same thing but without an army. பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் செய்கிறது, போரைத்தான் தொடுக்கிறது. ஆனால் ராணுவம் இல்லாமல் ஒரு போரை தொடுக்கிறது. They want to attack Tamil language. They want to distort Tamil history. They want to twist Tamil culture, and we will never ever allow them to do that. அவர்கள் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழின வரலாற்றை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களால் ஒருபோதும் தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்ய முடியாது. The thing is, the BJP, RSS are ignorant people. Are ignorant people. அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர்கள் மக்களை புறக்கணிக்கிறார்கள். They do not understand who the Tamil people are. அவர்களை பொறுத்தவரை யார் இந்த மலைவாழ் மக்கள் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand what Tamil means to the people of Tamil Nadu. தமிழ் என்றால் என்ன, தமிழுடைய மகத்துவம் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand that the Tamil people have a history of thousands and thousands and thousands of years that cannot be eliminated. அவர்களால் அழிக்க முடியாத, அவர்களால் தொட முடியாத ஆயிரம் 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 ஆண்டுகால வரலாற்றை தமிழும் தமிழ் மக்களும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். That is the fact. இதுதான் உண்மை. What the BJP wants is a partner in Tamil Nadu who allows them to rule Tamil Nadu from Delhi. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு கூட்டாளி வேண்டும். எப்படிப்பட்ட கூட்டாளி என்றால் இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள்வதற்கு வசதி செய்து தரும் ஒரு கூட்டாளி அவர்களுக்கு வேண்டும். They want a chief minister in Tamil Nadu who takes orders from Amit Shah and Narendra Modi. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும். அந்த முதலமைச்சர் டெல்லியிலிருந்து அமித்ஷாவிடமிருந்து உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு பொம்மை முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டும். The same way Donald Trump has compromised Narendra Modi, they want a compromised chief minister to run Tamil Nadu. எப்படி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு சமரசம் செய்யப்பட்ட பிரதமர் இந்தியாவிற்கு அவருக்கு தேவையோ, அதுபோல டெல்லிக்கு ஒரு சமரசம் செய்யப்பட்ட அவர்கள் அங்கிருந்து ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு அவர்களுக்கு பாஜகவிற்கு வேண்டும். And the people of Tamil Nadu must realize that the BJP and RSS are fundamentally anti-Tamil. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அடிப்படையிலேயே தமிழினத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And the whole plan yesterday, which we stopped, was to reduce the strength of your voice in the national parliament. தேசிய பாராளுமன்றத்தில் உங்கள் குரலை குறைக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய திட்டத்தை தான் நேற்றைக்கு தவிடுபடியாக்கினோம். And my brothers in the DMK and the India Alliance in this election is protecting the Tamil language from an assault by the BJP and their partners, the AIDMK. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய என்னுடைய சகோதரர்கள் வேட்பாளர்கள் தமிழின் மீது நடத்தப்படும் தாக்குதலில் இருந்து தமிழை பாதுகாக்கின்ற ஒரு பணியை இன்றைக்கு இந்த வேட்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். And one commitment we will give you: the BJP RSS will never ever be able to touch Tamil culture, Tamil language, Tamil tradition. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் தமிழ் மக்களை அவர்கள் ஒருபோதும் தொட முடியாது. Now I told you about your history, about your culture, about your language. Now I want to tell you about what you have done for India. அவர்கள் தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன செய்தார்கள் என்று இதுவரை சொன்னேன். அவர்கள் இந்த இந்தியாவிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். You have shown India the path to progressive development. அவர்கள் இந்த தேசத்தை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான பாதையை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். You have shown India what social justice actually means. நீங்கள், அதாவது தமிழ்நாடு
சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கே காட்டியிருக்கிறீர்கள். What the protection of women actually means. பெண்கள் பாதுகாப்பு என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கு காட்டியிருக்கிறீர்கள். And for that, we thank the people of Tamil Nadu. அதற்காகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். Brothers and sisters, in this election, we are proposing 6 guarantees to deepen social justice in Tamil Nadu. சமூக நீதியை தமிழ் மண்ணில் உறுதி செய்வதற்காக 6 வாக்குறுதிகளை இங்கு நாம் பிரகடனப்படுத்துகிறோம். The first is to help the women of Tamil Nadu who are the backbone of the state. முதல் வாக்குறுதி இந்த மண்ணின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெண்களை உறுதி செய்யக்கூடிய பெண்களை முன்னேற்றக்கூடிய வாக்குறுதி. We are going to give 2,000 rupees to every single woman directly in a bank account in Tamil Nadu every month. ஒவ்வொரு மாதமும் பெண்களுடைய அக்கவுண்டுகளுக்கு நேரடியாக செல்லக்கூடிய 2,000 ரூபாயை நான் இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம். Senior citizens and differently abled people will also get 2,000 rupees a month in their bank account. அதே போல வயது முதிர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நேரடியாக அவர்களுடைய அக்கவுண்டுகளிலே 2,000 ரூபாயை கொண்டு போய் சேர்க்கப்படும். For the education of the future generation of Tamil Nadu, 2,000 rupees a month scholarship to college students. அதே போல கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு அவருடைய கல்வி மேம்பாட்டிற்காக 2,000 ரூபாய் மாணவர்களுக்கு வரவு வைக்கப்படும். For food security, 2,500 rupees a month to support families. குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஒத்துழையாக இருப்பதற்கு 2,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். For employment, all government vacancies to be filled within 300 days and 60% reservation in group C and D jobs for local residents. 300 நாட்களுக்குள்ளாக காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு குரூப் சி குரூப் டி இலே அதற்கான ரிசர்வேஷன்கள் நிறைவேற்றப்படும். And finally, for our women, free property registration for all first time women owners of property. முதன்முறையாக சொத்துக்களுக்கு உரிமையாக ஆகக்கூடிய பெண்களுக்கு அதன் பத்திரப்பதிவுடைய செலவை முற்றிலுமாக நீக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை செய்கிறேன். But brothers and sisters, the main thing in this election is that we do not allow the RSS and the BJP and their partners entry into Tamil Nadu. That we protect the Tamil language, Tamil history and Tamil tradition from the RSS. ஆனால் என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே, முதன்மையானது இந்த தேர்தலில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த தமிழ் மண்ணில் நுழைந்து விட முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியை நீங்கள் செய்ய வேண்டும். Narendra Modi and Amit Shah believe that Tamil Nadu should be ruled from Delhi. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் என்ன நம்புகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை டெல்லியில் இருந்து ஆள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். They believe that the chief minister of Tamil Nadu should report to them. அவர்கள் விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான். They believe that the future of Tamil Nadu should be decided by them. அவர்கள் நாடுவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் டெல்லியில் இருந்து என்று நினைக்கிறார்கள்.